எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் மாணிக்கம். எங்கள் அப்பா சுப்பையா ஒரு ஆடிட்டர். அவர் ஒரு ஃபீவர், ஒரு 3 days ஃபீவர், அப்புறம் கொஞ்சம் மைல்டு ஒரு பிரெத்லெஸ்னஸ் இருந்துச்சு. அதோடு இங்கே வந்திருந்தோம். ஐசியூ கேர் தேவைப்பட்டுச்சு. ஒரு 10 to 12 days மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் போச்சு. எல்லா ஆர்கனுமே, லிவர், கிட்னி எல்லாத்துலேயுமே டேமேஜ் இருந்துச்சு மைல்டாக. இப்போ அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐசியூவில் நல்ல ப்ராப்பர் கிரிட்டிக்கல் கேர் கிடச்சிச்சு. கன்சல்டன்ட் விஜய் ஆனந்த், அவங்க டீம், அப்புறம் ஸ்டாஃப் நர்சஸ், கூட இருந்த எல்லா அனஸ்தடிஸ்ட், டியூட்டி டாக்டர்ஸ் அண்ட் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே தேங்க் பண்ணிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 days ஆஃப் அட்மிஷன் தேவைப்பட்டுச்சு மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. இப்போது வென்டிலேட்டர் போக ட்ரக்கியாஸ்டமிலாம் இருந்து இப்போ தான் ட்ரக்கியாஸ்டமிலாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம், டீகேன்லேட் பண்ணிட்டு. இப்போ அவரால் கொஞ்சம் சப்போர்ட் ஃபிசியோதெரப்பிக்கு அப்புறம் அவரால் மொபிலைஸ் பண்ண முடிஞ்சு அவர் நடக்க முடியுது. எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் டாக்டர்ஸ் மூலமாக தான் நான் ரெஃபர் ஆகி இங்கே வந்தேன். வந்ததுக்கு எங்களுக்கு நல்லாவே கிரிட்டிக்கல் கேர் பார்த்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வார்டில் டாக்டர் ஜெய் பிரவீனுமே நல்லாவே கேர் பண்ணிட்டாங்க. வார்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 weeks இப்போ இருந்துட்டோம். வார்ட்லேயுமே அவருக்கு அதுக்கப்புறம் மல்டிபிளாக கேர் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாமே இங்கே நல்லாவே தான் கிடச்சிச்சு. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆன் த ஹோல் எல்லாமே கிளியராக தான் இருந்துச்சு. பக்காவே பார்த்துட்டாங்க. ஸ்டாஃப், ட்ரெஸ்ஸிங், மார்னிங்லேருந்தே எல்லாமே, சூப்பர்விஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 80% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. தேவகி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 26 தேனி மெயின் ரோட், அரசரடி, மதுரை.